ஊழிநூல் விளக்க உரை நாள் 2 ஏப்ரல் 27, 2020 அன்று முகநூல் நேரலையில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய ஊழிநூல் விளக்க உரை நாள் 2. அனைவருக்கும் வணக்கம். ஊழிநூல் விளக்க உரை தொடர் 2வது பாடம் இது. நேற்று ஓர்மை என்ற முதல் இயல் விளக்கப்பட்டது. இன்றைக்கு 2வது இயல் சீர்மையை தொடங்குகிறோம். சீர்மை என்பது சற்று பெரிய இயல். ஆகவே முழுமையையும் ஒரே பாடத்தில் விளக்க வேண்டாம் என்பதால் ஒரு சிறு பகுதியை மட்டும் இன்று விளக்குகிறோம். இந்த ஊழிநூல் விளக்க உரை தொடரை இப்பொழுது நீங்கள் நேரலையில் ஒரு வகுப்பில் அமர்ந்து உள்வாங்குவது போல் உள்வாங்குங்கள். ஆனால் இது முடிந்த பிறகு தனிமையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு வேறு எந்த ஒலியும் உங்களை தொல்லை செய்யாத வண்ணம் இந்த பாடத்தை கேட்டால் உங்களுடைய புரிதல் மேம்படும் என்பது நம்முடைய கருத்து. இதை ஒரு பாடமாக பயில விரும்புவோர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்த விரும்புகிறோம். இந்த பாடங்கள் எல்லாம் ஒரு நிலை வரை கடினமாகத்தான் இருக்கும். ஏன் கடினமாக இருக்கின்றன என்றால், ஏற்கனவே நாம் எவற்றை அறிந்திருக்கிறோமோ, எவற்றை கண்டிருக்கிறோமோ, கேள்விப்பட்டிருக்கிறோமோ அவற்றை பற்றி ஒரு பாடம் நடத்தும் போது விளக்குவது எளிது, விளங்கிக் கொள்வது மிகவும் எளிது. சான்றுகள் காட்டலாம், அதை போல இதை போல என்று சொல்லலாம். வேறு எங்காவது சென்றுவிட்டு மீண்டும் கருத்திற்கு திரும்பலாம். ஆனால் மெய்யியல் கருத்துக்களை அவ்வாறு விளக்க இயலாது. இதுவரை நாம் கண்டிராத, கேட்டிராத, புலனறிவால் அறிந்திராத, மேற்கோள்கள் இல்லாத கருத்துக்களைத்தான் மெய்யியலில் நாம் விளக்குகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த பேரண்ட கொள்கை, இந்த பேரண்டம் எப்படி வெளிப்படுகிறது, எப்படி வெளிப்பட்டது எனும் கருத்தை விளக்குவது எந்த மேற்கோளும் காட்ட இயலாமல் விளக்க வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, இவ்வாறான கருத்துக்களை பாடியோர், இயற்றியோர் அனைவருக்கும் இருந்த நிலை இது. ஆகவே இதை உணர்ந்து உள்வாங்கி பிறகு புரிந்து கொண்டுதான் உங்களால் ஏற்றுக்கொள்ள இயலும். அதற்கு உணர்தல் மிக மிக அடிப்படையானது. உணர்தல் இன்றி இந்த பாடங்கள் விளங்காது. உள்வாங்க வேண்டும், அனைத்தையும் உள்வாங்க வேண்டும். பிறகு உங்களுடைய சிந்தனையில் அவை செறித்து உங்களுக்கு புரிதல்களை வழங்கும். இந்த கருத்துகள் உங்களை வழிநடத்தும். இப்பொழுது பாடத்திற்குள் செல்கிறோம். சீர்மை என்பது 2வது இயல். ஓர்மையை பற்றி சொல் விளக்கம், பொருள் விளக்கம் நேற்று வழங்கினோம். சீர்மை என்பது, சீர் என்ற சொல் மிகவும் சிறப்பான சொல். சீராக இருக்கிறது, சீராக செயல்படுகிறது என்று நாம் வழக்கத்தில் சீர் என்ற சொல்லை எவ்வாறெல்லாம் வழங்குகிறோம் என்று பாருங்கள். ஒன்று கூடுதலும் இல்லை, குறையும் இல்லை, பெரிய ஏற்றமில்லை, பெரிய தாழ்வு இல்லை என்றிருந்தால் அதை சீர் என்று வழங்குவது நம்முடைய மரபு. இதுவே வழக்கு. இந்த வழக்கு சொல் மெய்யியல் தளத்திலும் ஏறத்தாழ இதே பொருளில் இருக்கிறது. சீர்மை என்று ஏன் இதை வழங்குகிறோம் என்றால், சீர்மை என்று அழைக்கும் போது அது ஒரு பண்பு. சீராக, சீர்நிலையில் இருப்பவை ஒரு பண்பாக குறிக்கப்படும் போது சீர்மை என்று அழைக்கப்படுகின்றன. சீர்மை என்ற கருத்தே மிகவும் இன்றியமையாத கருத்து. படைப்பு கொள்கையில், பேரண்ட கொள்கையில் சீர்மை என்ற கருத்து மிகவும் இன்றியமையாதது. உங்களுக்கு ஐம்பூத கொள்கைகளை பற்றி அறிமுகம் இருக்கும். நாம் நம்முடைய உரைகளில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறோம். 5 பூதங்கள் இருக்கின்றன, ஆற்றல் வடிவங்கள் இருக்கின்றன.
ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம். இந்த 5ம் சீர்மையில் இருந்தால் மட்டுமே பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட உருவில், வடிவில் நிலைக்கும். இவை சீர்மையில் இருந்தால்தான் உயிரினம் வெளிப்படும், வாழும். ஏதேனும் ஒன்று மிகுந்தால், ஒன்று குறைந்தால், எழுந்தால், இன்னொன்று தாழ்ந்தால் சீர்மை குலைகிறது என்கிறோம். ஓர் ஆற்றல் மிகுந்தால் பிற ஆற்றல்கள் தணிக்கப்படும். அதேவேளை எந்த ஆற்றலுமே மிகுதி அடையாமல் இருக்கிறதா என்ன? ஒரு எளிமையான சான்றை இதற்கு கூறலாம். காற்று ஓர் ஆற்றல், ஒரு பூதம். இந்த காற்று ஒரே நிலையில், ஒரே வகையில், ஒரே வேகத்தில் வீசுகிறதா என்ன? இல்லை. அது ஏற்றம், இறக்கம், மிகுதி, குறைபாடு ஆகியவற்றையெல்லாம் கொண்டிருக்கிறது. நீர் எவ்வாறு ஏறுகிறது, இறங்குகிறது. நிலம் வளர்ச்சியடைகிறது, தேய்கிறது. வெப்பம் எழுகிறது, தாழ்கிறது. இவையெல்லாம் எப்பொழுதுமே அசைந்து கொண்டிருக்கின்றன, ஒரு நிலையில் இருப்பதில்லை. ஆனாலும் இந்த எல்லா பூதங்களும் ஏதோ ஒரு புள்ளியில் அல்லது ஏதோ ஒரு நிலையில் ஒரு சீர்நிலையில் இருக்கின்றன. அது எது, அது எவ்வாறு இந்த சீர்மை அமைகிறது? இங்கு நாம் சீர்மை என்று எதை அழைக்கிறோம்? 5 பூதங்களும் ஒரே வேகத்தில், ஒரே அளவில் இல்லை, ஒரே வகையில் எழுவதில்லை, தாழ்வதில்லை. ஆனால் புவியாகவே பல கோடி ஆண்டுகளுக்கு நிலைக்கிறது. கதிரவனாகவே நிலைக்கிறது. விண்மீன்கள் பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு அதே உருவில் நிலைத்து வாழ்கின்றன. ஒவ்வொரு அண்டமும் ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கிறது. உருவம், வடிவம் நிலை பெறுகிறது. ஆனால் இந்த உருவத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய, மூலப்பொருட்களாக இருக்கக்கூடிய 5 பூதங்களும் ஒரு நிலையில் இல்லை. மூலப்பொருட்கள் மாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்த வடிவம் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய வியப்பு! இது மனித அறிவினால் செய்ய இயலாத ஒரு செயல். ஆகவேதான் படைப்பு வாழ்க்கை முழுதும் வியக்கத்தக்கதாக இருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் ஏதேனும் ஒரு பொருளை செய்தால், மூலப்பொருட்களில் ஏதேனும் ஒன்று மிகுந்தால் அந்த பொருள் சிதைவடைந்துவிடும். வேறொரு மூலப்பொருள் குறைந்தால் அந்த பொருள் சிதைவடைந்துவிடும். ஆனால் 5 பூதங்கள் ஒரு நிலையிலேயே இருப்பதில்லை. மிகுதல், குறைதல் ஆகியவை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அண்டத்தில் உள்ள பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவில் மிக நீண்ட காலத்திற்கு நிலைக்கின்றன. இது எவ்வாறு நிகழ்கிறது என்பதைத்தான் சீர்மை என்ற பாடம் விளக்குகிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு எடுத்து கூறியது இந்த பாடத்துடைய தேவை என்ன, இதை எவ்வகையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிமுகமே. பாடம் இதுவல்ல. இந்த பாடம் இந்த கேள்விக்கான விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கிறது. சீர்மை என்பது ஓர்மையின் வெளிப்பாடு என்று பாடம் தொடங்குகிறது. சீர்மை என்று இதுவரை நாம் ஒரு கருத்தை விளக்கினோம் அல்லவா? அது ஓர்மையின் வெளிப்பாடு. ஓர்மை என்றால் என்ன என்று நேற்று விளக்கினோம். சுருக்கமாக, ஒட்டுமொத்த பேரண்டமும் உள்ளே இருக்கும் அண்டங்களின் கூட்டமும் ஒரு கட்டமைப்பிற்குள் உள்ளது. இந்த கட்டமைப்பிற்கு ஆகாயமே உடல். ஆகாயத்திற்கு வடிவம் உண்டு. ஆகாயத்திற்கு எல்லை உண்டு. இந்த கட்டமைப்பு ஓர்மை. சிவம் உச்சநிலை இயக்கத்தில் இருப்பது. சக்தி அந்த இயக்கத்தை தணிப்பது. சக்தி சிவத்தின் இயக்கத்தை தணிப்பதால் தான் அணு தோன்றுகிறது. அணு முதலான பொருட்கள் வெளிப்படுகின்றன. இதுவே ஓர்மை என்று நேற்று விளக்கினோம். அந்த ஓர்மை அடுத்த நிலையை அடைகிறது. ஓர்மையாகவே இருந்தால் நீங்களும் இல்லை, நாமும் இல்லை, எப்பொருளும் இல்லை. அது சீர்மை என்ற அடுத்த நிலையை எட்ட வேண்டும். அது எவ்வாறு எட்டுகிறது என்பதை இந்த பாடம் விளக்குகிறது.
ஓர்மையில் சிவத்தின் பண்பு மிகுதி, சீர்மையில் சக்தியின் பண்பு மிகுதி. ஓர்மையில் சிவத்தின் பண்பு மிகுதி என்று இந்த நூல் உரைக்கிறது. ஏனென்றால் சிவம் ஒரு குறிப்பிட்ட உருவத்தை, வடிவத்தை நாடுவதில்லை. அது எவ்வடிவமும் எம் வடிவமே என்று இருக்கும். அது எல்லாவற்றையுமே உள்ளடக்கிவிடும். ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட வடிவம் ஆகியவை சிவத்திற்கு இல்லை. ஓர்மை எனும் நிலையில் இந்த பேரண்டம் குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்காது, ஆனால் வடிவம் உண்டு. இதுதான் வடிவம் என்று அறுதியிட்டு கூற இயலாது. இதுதான் எல்லை என்று அறுதியிட்டு கூற இயலாது, ஆனால் எல்லை உண்டு. எல்லை உண்டு, ஆனால் அதை நிறுத்த இயலாது, நிறுத்தி அளக்க இயலாது. வடிவம் உண்டு, அதை நிறுத்தி இதுதான் வடிவம் என்று யாரும் வரைந்துவிட இயலாது, அல்லது படம் எடுக்க இயலாது, காணவே இயலாது. வடிவம், எல்லை ஆகியன இருக்கின்றன, ஆனால் அவை நிலைத்திருப்பதில்லை. ஏன் நிலைத்திருப்பதில்லை என்றால் சிவத்தின் பண்பு மிகுதி. எங்கு சிவப்பண்பு மிகுதியாக இருந்தாலும் அங்கு வடிவம், உருவம், எல்லை, அளவு ஆகியன நிலைக்காது. சக்தி எனும் அன்னையே வடிவம் நிலைத்தல், உருவம் நிலைத்தல், எல்லை நிலைத்தல், அளவு நிலைத்தல் ஆகியவற்றை வழங்குவது. அன்னையே இவற்றையெல்லாம் வழங்குகிறாள். அதனால்தான் அவளை அன்னை என்கிறோம். ஆண் பெண் புணர்ச்சியில் ஆண்மையிலிருந்து வெளிப்படும் துளி நீர் எவ்விதமான குறிப்பிட்ட வடிவமற்றது. அந்த துளி, அந்த நீரில் உள்ள உயிர் கூட்டம் குறிப்பிட்ட வடிவமற்றது. வடிவம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் வடிவம் உண்டு, ஆனால் நிலைக்காத வடிவம். அது பெண்மையினால் வளர்த்தெடுக்கப்படும் போது வடிவம் கிடைக்கிறது. சக்தி வடிவம் கொடுக்கும் தொழிலையும், சிவம் எல்லா வடிவத்திற்கும் மறைவாக இருக்கும் பண்பினையும் கொண்டது. ஆகவே ஓர்மை நிலையில், ஓர்மை என்று தனியே ஏதும் இல்லை, ஓர்மை என்பது ஒரு நிலை. அந்த ஓர்மை நிலையில் சிவத்தின் பண்பு மிகுதி. இதுதான் எல்லை, இதுதான் அளவு என்று அறுதியிட்டு கூற இயலாது. ஆனால் சீர்மையில் சக்தியின் பண்பு மிகுதி. சீர்மை என்ற நிலை சக்தியின் பண்பை மிகுதியாக கொண்டது. இங்குதான், இந்த சீர்மை நிலையில்தான் அண்டங்கள் உருவம் எடுக்கின்றன. ஏராளமான வடிவங்கள் இந்த சீர்மை நிலையில் தான் இருக்கின்றன. இந்த இடத்தில் ஒரு சொல் வேறுபாட்டை விளக்க வேண்டும். நாம் இங்கு உருவம், வடிவம் என்று இரு சொற்களையும் இணைத்து குறிப்பிடுகிறோம். இரண்டும் ஒன்றுதானே என்று உங்களில் சிலர் நினைக்கக்கூடும். இரண்டும் வேறு வேறு. எது கண்ணுக்கு காட்சி புலனாகிறதோ அது உரு. எது காட்சி புலனுக்கு எட்டவில்லையோ அது வடிவம். காற்று காட்சிக்கு எட்டாதது, அது வடிவம். நீர் காட்சிக்கு எட்டக்கூடியது, உருவம். நிலம் உருவம். வெப்பம் வடிவம். ஆகாயம் வடிவம். தாவரங்கள், பிற பொருட்கள் எல்லாம் உருவம். ஆகவே உருவம், வடிவம் ஆகியவற்றை நாம் இந்த வேறுபாட்டின் அடிப்படையில் தான் உச்சரிக்கிறோம். இதை நீங்கள் இணைத்தே புரிந்து கொள்ள வேண்டும். ஓர்மையில் சிவமும் சக்தியும் ஒன்றனுள் ஒன்று ஒன்றி கிடப்பன. இந்த ஓர்மை நிலையில் சிவமும் சக்தியும் ஒன்றி கிடக்கின்றன. இரண்டு பிரிக்க இயலாத வகையில் ஒன்றி கிடக்கின்றன. ஆனால் சக்தி தன்னை விடுவித்துக் கொள்கிறாள். சிவத்திடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறாள். அது மட்டுமல்ல, சிவத்தின் இயக்கத்தை தனித்து கொண்டே தன்னை விடுவித்துக் கொள்கிறாள். அது ஓர்மை நிலை. சக்தியாகிய அன்னை தன்னை சிவத்தின் இறுக்கத்திலிருந்து, பிணைப்பிலிருந்து விடுவித்து கொண்டு சிவத்தின் இயக்கத்தையும் தனித்து வெளிப்படும் நிலை சீர்மை என்றாகிவிடுகிறது. இந்த சீர்மை நிலையில்தான் பேரண்டங்கள் வெளிப்படுகின்றன. பேரண்டம் வெளிப்படுகிறது என்னும் சொல் இன்றியமையாதது.
பேரண்டம் ஓர்மையிலும் உண்டு, ஆனால் அது வெளிப்படாது இருக்கு. ஏனென்றால் சிவத்தின் பண்பு மிகுதி. சிவப்பண்பு இருந்தாலே ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்காது, குறிப்பிட்ட உருவம் இருக்காது. ஆக்கம் அளவு இறுதி இல்லா என்று சிவத்தை ஆசான் மாணிக்க வாசகர் போற்றினார் அல்லவா? அது சிவப்பண்பு. அதற்கு ஆக்கம் அளவு இறுதி எல்லாம் இருக்காது. சீர்மை நிலையில் பேரண்டங்கள் வெளிப்படுகின்றன என்று எழுதப்பட்டுள்ளது. வெளிப்பாடு அடைதல் சீர்மையில் நிகழ்கிறது. எல்லா பொருட்களும் சீர்மை நிலையின் வெளிப்பாடுகள் தான். நாம் எதை பொருள் என்று கொள்கிறோமோ அந்த எல்லா பொருட்களுமே சீர்மை நிலையின் வெளிப்பாடுகள். அடுத்ததாக சிவம் நேர் எனும் பண்பினையும் சக்தி எதிர் எனும் பண்பினையும் சீர்மையில் வெளிப்படுத்துகின்றன. இந்த சீர்மை நிலையில் இரண்டும் வேறு வேறு பண்புகளை கொண்டுள்ளன. சிவம் சக்தி ஆகியன ஓர்மையில் வெவ்வேறு என்ற நிலையை எட்டவில்லை. அதற்கான முற்படுதல் மட்டுமே உள்ளது. இங்கு சீர்மை நிலையில் வேறு வேறு என்ற நிலையை எட்டிவிட்டன சிவமும் சக்தியும். இவ்வாறு வேறு 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 என்றால் பிரிந்தன என்று, சிவசக்தி பிரிந்தது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. பண்புகள், தனித்தனி பண்புகள் கிடைக்கின்றன, அமைகின்றன. அந்த பண்புகள் யாவை? சிவம் நேர், சக்தி எதிர். பொதுவாக நேர்மறை எதிர்மறை என்று எண்ணங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் இங்கு பொருத்தி பார்க்காதீர்கள். அந்த கருத்தெல்லாம் நம்மிடம் இல்லை. இது வேறு. இங்கு சொல்லப்படுபவற்றை மட்டுமே புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே அறிந்தவற்றிலிருந்து இவற்றை பார்க்காதீர்கள். சிவம் நேர் எனும் பண்பினையும் சக்தி எதிர் எனும் பண்பினையும் சீர்மையில் வெளிப்படுத்துகின்றன. நேர் என்றால் என்ன என்று விளக்குகிறோம். நேர் என்பது அசையா பண்பு, நிலைத்தன்மை கொண்ட பண்பு. அதுவே நேர், அசையா தன்மை, நிலைத்தன்மை. எதிர் என்பது தொடர் அசைவு மற்றும் செயல்பாடுகளை கொண்ட பண்பு. சிவம் அசையா தன்மை, நிலைத்தன்மை கொண்டது. சக்தியோ தொடர் அசைவு மற்றும் செயல் ஆகியவற்றை கொண்டது. இவ்வாறு சிவமும் சக்தியும் சீர்மையில் நேர் எதிராக வெளிப்பட்டு புணர்கின்றன. ஒரு சான்று குறிப்பிடலாம் இந்த இடத்தில், நீங்கள் எளிதில் விளங்கிக் கொள்வதற்கும் உள்ளே வருவதற்கும். இருள் சிவம், ஒளி சக்தி என்பது ஒரு சான்று, ஒரு எளிமையான சான்று. இருள் அசையா தன்மை கொண்டது, நிலைத்தன்மை கொண்டது. எது அசையாமல் இருக்கிறதோ, எது நிலைத்தன்மை இருக்கிறதோ அது இருள், அது இருளாகிவிடும். எது அசைந்து கொண்டிருக்கிறதோ, எது தொடர் செயல்பாட்டில் இருக்கிறதோ அது ஒளியாகும். இந்த இருள் சிவம், ஒளி சக்தி. இருளையும் ஒளியையும் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் எவராலும் பிரிக்கவே இயலாது. ஓரிடத்தில் இருள் இருக்கிறது என்றால் ஒரு விளக்கை பொருத்தி வெளிச்சத்தை ஏற்படுத்தலாம், அது ஒளி அல்ல. வெளிச்சம் வேறு, ஒளி வேறு. இந்த கருத்துக்கள் எல்லாம் ஊழி நூலின் பிற்பகுதியில் மிக ஆழமாக விளக்கப்பட உள்ளன. ஒருவேளை நீங்கள் விளக்கின் வழியாக ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொண்டாலும் அங்கு இருக்கும் இருள் அழிந்து விடவில்லை. இருள் அங்குதான் இருக்கிறது. அந்த இருளின் மீதுதான் வெளிச்சம் செயல்படுகிறது, இருளின் மீதுதான் வெளிச்சம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒளி தொடர் செயல்பாடு கொண்டது, தொடர் பயணத்தில் இருப்பது. இருள் அப்படியே இருப்பது. கருமை வண்ணம் இருளுக்கு நெருக்கமானது. கருமையும் இருளும் ஒன்றல்ல, அதை தொடக்கத்திலேயே குறிப்பிடுகிறோம். கருமை இருள் ஆகியன ஒன்றல்ல. இருள் என்பது கருமை அல்ல. கருமையினும் ஆழமான ஒன்று அது. அதை உணரத்தான் இயலும். அது கருமைக்கு நெருக்கமானது. ஒளி வெண்மை அல்ல, வெண்மையினும் ஆழமான ஒன்று. ஆனால் வெண்மை ஒளிக்கு நெருக்கமானது. எளிதில் விளங்கிக் கொள்வதற்காக கருமை வெண்மை ஆகியவற்றை பற்றி கூறினால் உங்களுக்கு இந்த நேர் எதிர்பண்பு விளங்கும். பல வண்ணங்களை நீங்கள்
ஒன்றாக குழைத்து கொண்டே சென்றால் இறுதியில் அது கருமை வண்ணத்திற்கு சென்றுவிடும், கருமை வண்ணமாகிவிடும். பல வண்ணங்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டே இருந்தால் அது கருமை. இது ஏன் நிகழ்கிறது என்றால், கருமை வண்ணம் எல்லாவற்றையும் ஈர்த்து கொண்டே இருக்கும், அது நிலைத்தன்மையை அடைந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு வகையான வண்ணங்கள் தம்முள் வந்தாலும் அந்த வண்ணங்களில் மறைவாக இருக்கும் கருமை தன்னுடைய நிலைத்தன்மையை நிலைநாட்டி கொண்டே இருக்கும். நீங்கள் மஞ்சள் என்ற ஒரு வண்ணத்தை காண்கிறீர்கள். அந்த மஞ்சளின் உள்ளே மறைவாக கருமை இருக்கிறது. கருமை இல்லாத வண்ணம் என்று எதுவும் இல்லை, இருக்க இயலாது. இப்படி ஒரு வண்ணத்தை உருவாக்கவும் இயலாது. இளம்பச்சை, இளநீலம் என்கிறீர்கள். இவை அனைத்திலுமே கருமை உள்ளது. மேலும் மேலும் வண்ணங்களை கூட்டிக் கொண்டே சென்றால் கருமை தன்னை வெளிப்படுத்திவிடும். மறைவாக இருக்கும் கருமை வெளிப்படுத்தும். இது ஏன் நிகழ்கிறது என்றால், கருமை வண்ணம் யாவற்றையுமே தன்னை நோக்கி ஈர்ப்பது. அது மட்டுமல்ல, அந்த கருமை வண்ணம்தான் ஒவ்வொரு வண்ணமாக வெளிப்படுகிறது. அதுவே மூலம். அது மஞ்சளாக காட்சியளித்தது, இளம்பச்சையாக காட்சியளித்தது, இளநீளமாக காட்சியளித்தது. ஆனால் அது அடிப்படையில் கருமை. ஒரு முறை பயணத்தில், கடுகு பயணத்தில் நாம் நம்முடைய செம்மை மக்களோடு இருந்தபோது இந்த பாடத்தை உணர்ந்தோம். ஒரு அயல் மாநிலத்தில் இந்த பாடத்தை உணர்ந்து இதை இவர்களுக்கு ஒரு செய்முறையாக செய்து காட்ட வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்லி அதை செய்முறையாக செய்து காட்டினோம். நமக்கு கருமை, வெண்மை ஆகிய இரு வண்ணங்கள் இருந்தால் போதும், எல்லா வண்ணங்களையும் நாம் உருவாக்கிவிட இயலும் என்று கூறினோம். நீங்கள் அடிப்படை வண்ணங்கள் என்று வேறு ஒரு பாடத்தை படித்திருக்கிறீர்கள். இது நாம் உணர்ந்த பாடம். கருமை, வெண்மை ஆகிய இரு வண்ணங்கள் இருந்தால் எந்த வண்ணத்தையும் கொண்டு வந்து விடலாம் என்று கூறிவிட்டு செய்து காட்டினோம். இப்பொழுது உள்ள உணர்வு நிலையில் உங்களிடம் கருமை என்ற ஒரு வண்ணம் இருந்தால் போதும், நீங்கள் எல்லா வண்ணங்களையுமே உருவாக்க இயலும் என்பதை உங்களுக்கு சொல்கிறோம். எவ்வாறெனில், கருமை வண்ணத்தை ஏதேனும் ஒரு கொள்கலனில் இட்டு வெப்பமேற்றி கொண்டே இருந்தால் இறுதியில் அது வெண்மை அடைந்துவிடும், வெண்மை நிலையை அடையும். அந்த வண்ணம் வெண்மை நிலையை அடையும். இந்த கருமைக்கும் வெண்மைக்கும் இடையில் எண்ணற்ற வண்ண கீற்றுகள், வண்ண மாறுபாடுகள் வரும், மறையும். கருமை எல்லா வண்ணங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை இந்த மிக எளிமையான செயல் வழியில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது ஏன் வெப்பமேற்றப்பட வேண்டும் என்றால், கருமை குளிர்ச்சி, சிவம் குளிர்ச்சியானது. சிவத்தின் இயல்புகளில் ஒன்று குளிர்ச்சி. குளிர்ச்சி அசையாத்தன்மை கொண்டது, நிலைத்தன்மை கொண்டது. வெப்பம் அசையக்கூடியது. இந்த கருமை தன் மீது வெப்பம் செயல்படும் போது தன்னுடைய குளிர்ச்சியை சிறிது சிறிதாக இழக்கும். குளிர்ச்சி இழப்பு நிகழ நிகழ வண்ண மாறுபாடுகள் கிடைக்கும். அது வெப்பமேற்றுவது முறையாக வெப்பமேற்ற வேண்டும். அதற்கான பொருத்தமான கொள்கலன் இருக்க வேண்டும். நீங்கள் விருப்பம் இருப்போர் இதை பொறுமையாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் செய்து பார்க்கலாம். கருமை அவ்வளவு நிலைத்தன்மை கொண்டது. இங்கு மீண்டும் ஏன் அதை நிலைத்தன்மை, அசையாத்தன்மை என்று உரைக்கிறோம் என்றால், அது வெண்மை என்ற வண்ணத்திற்கு பின்னாலும் கருமை மறைவாக இருக்கிறது. வெண்மையின் மறைவில் கருமை உள்ளது. அதே போல சக்தி எனும் அன்னையின் பண்புக்கு நெருக்கமான வண்ணம் வெண்மை. அந்த வெண்மை வண்ணம் குளிர்ச்சி அடைந்தால் கருமையாகிவிடும். சிவம் எனும் கருமை வெப்பமடைந்தால் வெண்மையாகும். சக்தி எனும் வெண்மை குளிர்ச்சி அடைந்தால் கருமையாகும். இதுதான் நேர் எதிர் ஆகிய இரு பண்புகளுடைய சுருக்கமான விளக்கம்.
இப்பொழுது நீங்கள் இந்த வண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு வெளியே வர வேண்டும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காக கூறப்பட்டவை. மீண்டும் சொல்கிறோம், கருமை வேறு, இருள் வேறு, வெண்மை வேறு, ஒளி வேறு. ஆனால் கருமை சிவத்தையும் வெண்மை சக்தியையும் குறிப்பனவே. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெண்மை வெப்பத்திற்கானது, கருமை குளிர்ச்சிக்கானது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இவ்வளவுதான் சிவம், இவ்வளவுதான் சக்தி என்று மிக எளிதாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இது நம்முடைய அறிவுக்கு எட்டிய வகையில் விளக்கப்பட்டது. கருத்தோ மிக மிக ஆழமானது. அந்த ஆழத்திற்கு வருவதற்கு இது ஒரு அழைப்பு உங்களுக்கு, அவ்வளவே. இந்த நேர் என்னும் அசையா பண்பு சிவத்திற்கும் தொடர் அசைவு, தொடர் செயல்பாடு எனும் பண்பு, எதிர்பண்பு சக்திக்கும் சீர்மை நிலையில் உள்ளது. இந்த இரண்டும், இந்த நேர் எதிர், அசைதல் அசையாத்தன்மை, நிலைத்தல் நிலையாத்தன்மை ஆகிய இந்த இரு பண்புகளும் இடையறாமல் புணர்ச்சியில் உள்ளன. சிவமும் சக்தியும் புணர்ச்சி செய்கின்றன, புணர்ச்சியில் உள்ளவை என்று நாம் பல முறை உரைத்து கொண்டிருக்கிறோம், நூல்களில் பதிவு செய்திருக்கிறோம். இந்த நேர் எதிர் ஆகியவற்றின் புணர்ச்சியே சிவசக்தி புணர்ச்சி. அசைதல் அசையாத்தன்மை ஆகிய இரண்டின் புணர்ச்சி சீர்மை நிலையில் உள்ளது. இங்கு நேர் எதிர் ஆகிய இரண்டை பற்றி ஒரு பாடம் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. முரண்களின் மோதுதல் என்று அதை உங்களுக்கு கற்பித்திருக்கிறார்கள். நேரும் எதிரும் மோதினால் ஆற்றல் கிடைக்கும், நேரும் எதிரும் மோதினால் வளர்ச்சி கிடைக்கும், முரண்களின் மோதலே வளர்ச்சி என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. மிகவும் தவறான மெய்யியல் மட்டுமல்ல, அடிப்படை அறிவியலுக்கு புறம்பான கருத்து அது ஒரு சில கொள்கைகளின் தன்னலத்திற்காக முன்வைக்கப்படும் கருத்து. முரண்கள் எப்பொழுதும் மோதுவதில்லை, முரண்கள் எப்பொழுதுமே புணர்கின்றன, ஒத்திசைகின்றன. முரண்களின் ஒத்திசைவே படைப்பு, முரண்களின் ஒத்திசைவே ஆக்கம், முரண்களின் ஒத்திசைவே பேரண்டத்தின் செயல்பாடும் இயக்கமும். ஆகவே முரண்கள் மோதக்கூடாது. இயல்பாக முரண் மோதாது, ஒத்திசையும். வெப்பம், நீர் ஆகியன முரண்கள். நீர் குளிர்ச்சியானது, நிலைத்தன்மை கூடுதலாக உள்ளது. வெப்பம் வெம்மையானது, நிலைத்தன்மை குறைவானது. இந்த இடத்தில் வெப்பம் சக்திக்கும் நீர் சிவத்துக்கும் நெருக்கமான இயல்புகளை கொண்டுள்ளன. இந்த வெப்பமும் நீரும் அல்லது சிவமும் சக்தியும் புணர்ச்சி கொள்ளும் போது என்ன நிகழ்கிறது? நீரும் வெப்பமும் மோதவில்லை, நீரும் வெப்பமும் புணர்ச்சி செய்கின்றன, ஒத்தி செய்கின்றன. வெம்மை நீரை உள்வாங்குகிறது, நீர் வெம்மையை உள்வாங்குகிறது. இந்த இரண்டும் நீராவி என்ற வேறொரு நிலையை அடைகின்றன. அந்த நீராவியில் அந்த நீர் இருக்கிறது, அந்த வெப்பமும் இருக்கிறது. இந்த இரண்டு எங்கும் சென்று விடவில்லை, வேறொரு வடிவத்தை எடுத்திருக்கின்றன, வேறொரு உருவை எடுத்திருக்கின்றன. அந்த இரண்டும் அப்படியே இல்லாமல் வேறு ஒரு வடிவில் அடுத்த நிலையை எட்டுகின்றன. இங்கு நீரும் வெப்பமும் மோதிக்கொள்ளவில்லை, மாறாக அவை ஒத்தி செய்கின்றன. புணர்ச்சி என்பதே ஒத்தி செய்தல் தான், மோதுதல் அல்ல. ஆகவே முரண்களின் மோதல் என்ற கருத்தை நீங்கள் தூக்கி வீச வேண்டும். எந்த இரண்டு மோதிக்கொள்கிறது என்றால் அது முரண் அல்ல, அது மாறுபாடு, பொருத்தமில்லை, அது வேறு, அது முரண் அல்ல, அது வளர்ச்சியை தராது. மோதல் எங்கும் வளர்ச்சியை தராது, எவருடைய வாழ்க்கையும் மாற்றாது, எந்த சமூகத்தையும் மாற்றாது, சிதைக்கும், சீர்குலைக்கும். மாற்று கருத்துகள் இருந்தால் ஒன்று நேர், இன்னொன்று எதிர் என்றால் இந்த இரண்டும் மோதக்கூடாது, புணர்ச்சி செய்ய வேண்டும். அங்கிருந்து உள்வாங்குவனவற்றை இங்கு எடுத்துக்கொண்டு, இங்கிருந்து உள்வாங்குவனவற்றை அங்கு எடுத்துக்கொண்டு கலவி செய்தால், புணர்ச்சி செய்தால் அடுத்த நிலையை எட்டிவிடலாம். மாறாக மாற்று கருத்துகளுடன் மோதிக்கொண்டே இருந்தால் சீர்குலைவும் சிதைவும் தான் ஏற்படும். இது தனிமனித வாழ்க்கை, சமூக ஒழுங்கு ஆகியவற்றுக்கும் பொருந்தும். சீர்மை நிலையில் சிவமும் சக்தியும் நேர் எதிர் ஆகிய தம்முடைய இரு வேறு பண்புகளின் வழியாக புணர்ச்சி கொள்கின்றன.
இந்த புணர்ச்சி என்பது சிவசக்தி தம்முள் ஒத்திசைதல் ஆகும். சீர்மையில் நான் எனும் கருத்து வெளிப்படுகிறது என்பது பாடத்தின் அடுத்த நிலை. சீர்மையில் தான் நான் என்ற கருத்து வெளிப்படுகிறது. இதுவே முதல் முறை. உணர்தலில் நான் இல்லை. சிவம் யாவும் யாமே என்று இருக்கும். சிவத்தை பொறுத்தவரை தம்மை தவிர இங்கு வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே சிவம். நீங்கள் எதை சொன்னாலும் அது நாமே. எந்த பொருள் இருந்தாலும் அதுவும் சிவமே என்று இருக்கும். ஏனென்றால் அதுதான் உண்மை. ஆனால் சக்தி இது வேறு அது வேறு என்ற பகுப்பினை ஏற்படுத்துகிறது. இது மலை என்கிறது, இது பாறை என்கிறது, இது அருவி என்கிறது, இது ஆறு என்கிறது, இது பெருங்கடல் என்கிறது, இது சிறு துளி என்கிறது. அது சக்தி. சிவம் எல்லாமே நமக்குள் யாவும் யாமே என்று இருப்பது. இந்த இரு வேறு கருத்துகளும் புணர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த புணர்ச்சியினால் தான் மழை பொழிகிறது, அருவி இருக்கிறது, பெருங்கடல் இருக்கிறது. சக்தி வேறு வேறு என்கிறது, சிவம் ஒன்று ஒன்று என்கிறது. இந்த சீர்மையில் நான் எனும் கருத்து வெளிப்படுகிறது. சீர்மை நிலையில் நான் என்ற கருத்து எவ்வாறு வெளிப்படுகிறது என்று பார்ப்போம். சீர்மையில் நிகழும் சிவசக்தி புணர்ச்சியிலிருந்து வெளிப்படும் பொருட்கள் நான் எனும் கருத்தின் அடிப்படை கொண்டவை. இவற்றுக்கான தனி உரு, இயல்பு, குணம் ஆகியன உண்டு. இந்த சீர்மை நிலையில்தான் ஐம்பூதங்கள் வெளிப்படுகின்றன என்று ஏற்கனவே உரைத்தோம் அல்லவா? இந்த ஐம்பூதங்கள் எல்லாம் ஏராளமான அண்டங்களாகின்றன. இந்த அண்டங்களில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் மூன்று உண்டு. ஒன்று தனி உரு, தனி உருவம், இயல்பு, குணம் ஆகியன உண்டு. இயல்பு வேறு, குணம் வேறு. இவற்றையெல்லாம் நாம் நூலின் பிற்பகுதியில் விளக்குவோம். எல்லா பொருளும் தனக்கென்று உரு, தனக்கென்று இயல்பு, தனக்கென்று குணம் ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன. ஒரு விண்மீன், அந்த விண்மீனுக்கென்று ஒரு உரு உண்டு, அதற்கென்று இயல்புகள் உண்டு, அதற்கென்று சில குணங்களும் உண்டு. கோள்கள், ஒவ்வொரு கோளுக்கும் உரு வேறு, இயல்புகள் வேறு, குணங்கள் வேறு. இவ்வாறு ஒவ்வொரு பேரண்டமும் நான் எனும் கருத்துடன் உள்ளது. பேரண்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றும் தனித்தனி கட்டமைப்பு. ஒரு பேரண்டம் ஒரு கட்டமைப்பு. அது ஒரு குறிப்பிட்ட வடிவில், சில இயல்புகளில், சில குணங்களோடு இருக்கிறது. அந்த பேரண்டத்திற்கு உள்ளே ஏராளமான அண்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அண்டத்திற்கும் வடிவு உண்டு, இயல்புகள் உண்டு, குணம் உண்டு. அந்த ஒரு அண்டத்திற்கு உள்ளே எண்ணற்ற விண்மீன்கள், கோள்கள், பிற பொருட்கள் உள்ளன. அவை அனைத்திற்கும் வடிவு, இயல்புகள், குணம் உண்டு. புவியை எடுத்துக்கொள்ளுங்கள். புவி என்பது ஒரு உரு. அது ஒரு உருதான், வடிவம் அல்ல. இந்த புவிக்கென்று இந்த மூன்றும் உண்டு. உரு, இயல்புகள், குணம் உண்டு. இதற்கு மிக அருகில் இருக்கும் நிலவிற்கென்று வேறு உரு, வேறு இயல்புகள், வேறு குணங்கள் உண்டு. இதுதான் நான் என்ற கருத்து. நிலவு வேறு, புவி வேறு, புதன் வேறு, வெள்ளி வேறு, கதிரவன் வேறு, சனி வேறு, வியாழன் வேறு, விண்மீன்கள் வேறு, ஒவ்வொரு விண்மீனும் வேறு வேறு என்று இருக்கின்றன அல்லவா? இவ்வாறு இருத்தல் நான் எனும் கருத்து. இந்த பொருட்கள் எல்லாம், நிலவு, புவி, விண்மீன்கள், கோள்கள் ஆகியவை எல்லாம் நான் என்று தம்மை கருதி கொள்கின்றனவா என்று கேட்டால், அவை கருதுகின்றன என்பதல்ல. இந்த கருத்து இருக்கிறது. தனித்தன்மை என்ற கருத்து சீர்மை நிலையில் வெளிப்படுகிறது என்பது இங்கு விளக்கப்பட்ட செய்தி. இதுவே சீர்மையின் சாரம். சீர்மையின் சாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இங்குதான் நான் என்ற கருத்து முதலாக வெளிப்படுகிறது. சீர்மையில், ஓர்மையில் நான் என்று எதுவும் இல்லை என்பதுதான் கருத்து. சிவம் யாவற்றையும் தமக்குள் ஒடுக்கி நான் என்று ஏதுமில்லை, யாவும் யாமே எனும் பண்பு கொண்டது. இதை ஏற்கனவே விளக்கினோம்.
சக்தி யாம் எனும் நிலையிலிருந்து தனித்தனி உருக்கொண்ட நான் வெளிப்பட வேண்டும் எனும் பண்பு கொண்டது. ஆகவேதான் சக்தி அன்னையின் வடிவமாக உள்ளது. எவ்வளவு பொருட்கள் வெளிப்பட்டாலும் அப்பொருட்களின் சாரமாக சிவம் மறைந்துள்ளது. சிவம் அற்ற பொருள் என ஏதும் இல்லை. சிவத்தின் நிலைத்தன்மை எல்லா பொருட்களின் மறைவாக அமைந்துள்ளது. நேரும் எதிரும் புணர்ந்து வெளிப்படுத்தும் பொருட்கள் இரு வகையின. இந்த நேர் எதிர் புணர்ச்சி செய்து இரு வகையான பொருட்களை வெளிப்படுத்துகின்றன. ஒன்று உயிரற்றவை, மற்றொன்று உயிருள்ளவை. இந்த இரண்டு பொருட்களிலும் நேர் எதிர் ஆகியன பண்புகளாக உள்ளன. ஒவ்வொரு உயிரற்ற பொருளுக்கும் உள்ளே நேரும் உண்டு, எதிரும் உண்டு. அதாவது நிலைத்தன்மை எனும் சிவமும் உண்டு, தொடர் செயல்பாடு, தொடர் அசைவு எனும் சக்தியும் உண்டு. கீழே கிடக்கும் ஒரு பாறையை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த பாறை சிவம் எனும் நிலைத்தன்மையும் கொண்டது, சக்தியின் தொடர் அசைவையும் கொண்டது. அந்த பாறை அசைந்து கொண்டுதான் இருக்கிறது. அசைவு என்பது பாறை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதல்ல. பாறையின் உரு அடுத்த நிலையை எட்டினால் அது அசைவு. எந்த பாறையும், எந்த மலையும் அல்லது எந்த பொருளும் தனக்குள் தொடர் செயல்பாட்டை கொண்டிருக்கின்றது. தொடர் செயல்பாடு இல்லாத பொருள் என்று பேரண்டத்தில் எதுவும் இல்லை. பொருள் என்று ஒன்று இருந்தால் அது தொடர் செயல்பாட்டில் தான் இருக்கும். அந்த தொடர் செயல்பாடு தான் அதனை அடுத்த நிலையை நோக்கி இட்டு செல்கிறது. இது சக்தி. இது எவ்வளவு தொடர் செயல்பாட்டில் இருந்தாலும், இது எந்த வடிவை எடுத்தாலும், எந்த உருவில் இருந்தாலும், எந்த நிலையை எட்டினாலும், நிலைத்தன்மை கொண்ட சிவம் அந்த எல்லாவற்றிலும் இருக்கிறது. அது நேர். பாறை மணலாகிவிட்டது என்றாலும் பாறையில் என்ன பண்பு இருந்ததோ அந்த பண்பு மணலிலும் உண்டு. இந்த மணல் சிறு துகள்களானாலும் மணலினும் சிறிய துகள்களாக சிதைந்தாலும் பாறையில் மட்டுமல்ல, அதற்கு முன்பிருந்த பெரிய மலையில் இருந்த பண்புகள் மணலின் சிறு துகள்களில் இருக்கின்றது. இந்த சிறு துகள்கள் எல்லாம் மீண்டும் அணுக்களாக பிரிந்து சென்றாலும் அந்த அணுவிலும் மலையின் பண்புகள் இருக்கும். இந்த பண்பு அசையாமல் நிலைத்தன்மையாக, இது எந்த வடிவத்தை எடுத்தாலும் அசையாமல் இருக்கும், நிலைத்த தன்மையுடன் இருக்கும். அதுதான் சிவம். இந்த வடிவ மாற்றம், உருவ மாற்றம், தொடர் அசைவு சக்தி. ஆகவே உயிரற்றவை என்று எதை நீங்கள் கருதுகிறீர்களோ அவை அனைத்திலுமே சிவம், சக்தி ஆகியவற்றின் புணர்ச்சி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நாம் உயிர் பொருட்கள் என்று எவற்றையெல்லாம் அழைக்கிறோம் என்றால், அறிதல் கொண்டவற்றை உயிருள்ளவை என்று அழைக்கிறோம். அதாவது ஒரு பொருள் அறிவுடன் இருக்கிறது, அறிதல் கொண்டிருக்கிறது, நுண்ணுயிரி உயிர் பொருள். ஏனென்றால் அது அறிதல், அதற்கு அறிதல் உண்டு, ஓரறிவு உண்டு. மரம் ஓரறிவு கொண்டது, அது அறிதல் கொண்டது. ஆகவே இது உயிர் உள்ளது என்று அழைக்கிறோம். மனிதனுடைய வழக்கம் இது. அவ்வாறு அறிதல் இல்லை என்றால் உயிரற்றது என்கிறோம். ஒரு கல், பாறை, காய்ந்த மரம், இவையெல்லாம் உயிரற்றவை என்று அழைக்கும் வழக்கம் உள்ளது. இங்கு நாம் அந்த வழக்கத்தை பற்றி குறிப்பிடவில்லை. ஒரு மெய்யியலாக உயிருள்ளவை, உயிரற்றவை என்பவற்றை பற்றி விளக்குகிறோம். உணர்தல் உயிரின் அடிப்படை. அதுதான் இந்த நம்முடைய ஊழிநூல் பாடத்தின் கருத்து. உணர்தல் தான் உயிரின் அடிப்படை. இந்த அடிப்படையில் எல்லா பொருட்களும் உயிருள்ளவே என்று ஊழிநூல் பதிவு செய்கிறது. எல்லா பொருட்களும், உண்மையில் எல்லா பொருட்களும் உயிருள்ளவே. உணர்தலின் அடிப்படையில் உயிரற்ற பொருள் என்று எதுவும் இல்லை. உணர்தல், உணர்ந்தவற்றை உணர்த்தல் ஆகிய இரு நிலைகள் உள்ளன. உணர்தல், உணர்ந்தவற்றை உணர்த்தல் ஆகியவை இரு நிலைகள்.
இந்த இரு நிலைகளும் இல்லாத பொருள் என்று எதுவும் இல்லை. மனிதர் உள்ளிட்ட புவியில் உள்ள உயிரின கூட்டம் எவ்வாறானதெனில் உணர்தல், உணர்த்தல் ஆகிய இரண்டும் கொண்டவை. மனிதர்கள் உணர்கிறார்கள், தாம் உணர்ந்தவற்றை ஏதோ ஒரு வகையில் உணர்த்துகிறார்கள். பிறவற்றுக்கு, பிற மனிதர்களுக்கு, சூழலுக்கு உணர்த்துதல் உயிரினங்களுக்கு உள்ளது. நாம் எவற்றையெல்லாம் உயிரினம் என்று இன்று வழங்குகிறோமோ அவையெல்லாம் உணர்தல், உணர்த்தல் ஆகிய இரு தொழில் செய்வன, இரு இயல்புகள் கொண்டவை. நிலவு, கோள்கள், கதிரவன் உள்ளிட்ட விண்மீன்கள் ஆகியவையெல்லாம் உணர்த்தலை மட்டுமே செய்பவை. அவை உணர்வதில்லை, ஆனால் உணர்த்துகின்றன. இதுதான் வேறுபாடு. புவியில் உள்ள உயிரின கூட்டத்திற்கும் பேரண்டத்தின் பொருட்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால், உணர்தல், உணர்த்தல் ஆகிய இரண்டையும் செய்யும் உயிரினங்கள் புவியில் உள்ளன. பேரண்டத்தில் உணர்த்தலை மட்டுமே செய்யும் பொருட்கள் தான் மிகுதி. கதிரவன் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. கதிரவன் எவற்றையெல்லாம் உணர்த்துகிறது? தம்முள் இருக்கும் ஆற்றலை நமக்கு உணர்த்துகிறது. மேலே வெயில் படுகிறது என்பதல்ல கருத்து. வெயில் படுகிறது என்பது உணர்த்தல் அல்ல. கதிரவனுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றல் புவியின் மீது உணர்த்தப்படுகிறது. செய்திகள் உணர்த்தப்படுகின்றன. கதிரவனுக்கும் புவிக்கும் உள்ள தொலைவில் எண்ணற்ற நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. எண்ணற்ற செய்திகள் இந்த ஆகாயத்தில் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் கதிரவன் புவிக்கு உணர்த்துகிறது. புவிக்கு மட்டுமல்ல, தன்னை சுற்றியுள்ள எண்ணற்ற பொருட்களுக்கு கதிரவன் உணர்த்துகிறது. காற்று உணர்த்துகிறது, செய்திகளை உணர்த்துகிறது. மறைபொருட்களை காற்று ஒவ்வொரு தான் சென்று சேரும் ஒவ்வொரு பொருளுக்கும் உணர்த்துகிறது. கோள்கள் இவ்வாறு உணர்த்துகின்றன செய்திகளை, மறைவான செய்திகளை கோள்கள் மனிதருக்கும் பிற பொருட்களுக்கும் உணர்த்துகின்றன. ஆனால் எந்த கோளும் தன்னை ஒரு தனி உருவாக, தனி வாழ்க்கை கொண்ட ஒரு பொருளாக உணர்வதில்லை. புதன் எனும் கோள் உணர்த்தல் தொழில் செய்கிறது. எல்லா கோள்களும் செய்கின்றன. ஒரு சான்றுக்கு குறிப்பிடுகிறேன். புதன் உணர்த்தல் தொழிலை செய்கிறது. ஆனால் புதன் தன்னை ஒரு கோள், தனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்று கருதுவதில்லை. உணர்தல் இல்லை, ஆனால் உணர்த்தல் உண்டு. இதுவே பேரண்டத்தின் பெரும்பான்மையான பொருட்களின் இயல்பு. ஒளி, கோள்களிலிருந்து வரும் கதிர்கள் ஆகிய அனைத்தும் உணர்த்தல் தொழில் செய்பவை. விண்ணிலிருந்து ஓசை நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. விண்ணிலிருந்து ஒளி நம்மிடம் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஓசை எவ்வளவோ உணர்த்தல்களை செய்து கொண்டிருக்கிறது நம்மிடம். அதை பொத்தாம் பொதுவாக அதிர்வு என்று அழைக்கும் வழக்கம் உள்ளது. அது வெறும் அதிர்வல்ல, உணர்த்தல் நிகழ்கிறது. ஒளி ஆகாயத்தில் இருக்கிறது. ஆகாயத்திலிருந்து என்று அழைக்கக்கூடாது. ஆகாயத்தில் இருக்கும் ஒளி தொடர்ந்து உணர்த்தலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. ஒளியோ அல்லது ஓசையோ தம்மை ஒரு தனி பொருளாக கருதுவதில்லை. அந்த உணர்தல் அவற்றுக்கு இல்லை, ஆனால் உணர்த்தலை மட்டுமே செய்கின்றன என்பது கருத்து. ஆகவே இந்த அடிப்படையில் உயிருள்ளவை, உயிரற்றவை என்று நாம் பிரித்து வைத்திருப்பது வேறு, மெய்யியலில் உயிருள்ளவை, உயிரற்றவை என்று அழைக்கும் பகுப்பு வேறு. உண்மையில், மீண்டும் சொல்ல வேண்டுமென்றால், உண்மையில் எல்லா பொருட்களுமே உயிருள்ளவை. எது உணர்தல் கொண்டதோ, எது உணர்த்தல் கொண்டதோ, அது எல்லாமே உயிருள்ளதுதான். ஒரு விண்மீன் உணர்த்தலை செய்கிறது என்றால் அது உயிருள்ளதுதான். உணர்வு என்றால் உயிர் இருக்க வேண்டும். அந்த வகையில்
எல்லா பொருட்களும் உயிர், எல்லா பொருட்களும் உயிர் உள்ளவை. மீண்டும் உயிர் உள்ளவை என்று நீங்கள் எவற்றை அறிந்து கொள்கிறீர்களோ, நடக்கிறது, நிற்கிறது, வளர்கிறது, தேய்கிறது, இவையெல்லாம் இருந்தால் உயிர், அறிதல் இருந்தால்தான் உயிர் என்று நீங்கள் நம்பினால் இந்த கருத்து உங்களுக்கு பொருந்தாது. உணர்வுதான் அடிப்படை என்ற இடத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்றால் உயிரற்றது என்று ஏதுமில்லை என்று இந்த நிலைக்கும் வந்து விடுவீர்கள். இந்த இடத்தில் கூடுதலாக ஒரு செய்தியை உரைக்க வேண்டும். உயிர் எனப்படுவது சிவமே, சிவமே உயிர். இதை நாம் வேறு நூல்களில் விளக்கி இருக்கிறோம், குறிப்பாக புணர்ச்சி நூலிலெல்லாம் விளக்கி இருக்கிறோம் என்று கருதுகிறேன். ஆகவே உணர்தல் அடிப்படையில் எல்லாமே உயிர். இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய இவற்றுக்கெல்லாம் அடிப்படையான செய்தி என்னவென்றால் சிவமே உயிர் என்பதுதான். எதை உயிர் என்கிறோமோ அது சிவம். அது மறைவாக உள்ளது, நிலையாக உள்ளது. உடலின் வடிவம் மாற்றமடையலாம், உயிரின வகை மாற்றமடையலாம். உயிர்தான். இதை நாம் வேறு நூல்களில் விளக்கி இருக்கிறோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல உயிர் நூல் இதை பற்றி பல விளக்கங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. புணர்ச்சி நூலிலும் இதை பற்றிய செய்திகள் உள்ளன. உயிர் ஒன்றுதான், சிவமே உயிர் எனும்போது மரக்கட்டை உயிரற்றது என்பதும் பாறை உயிரற்றது என்பதும் அறிவு தகவல். அது சரியான செய்தியாக இருக்கலாம், ஆனால் அது மெய்மை அல்ல. ஆழத்தில் எல்லாமே உயிர்தான். ஆகவேதான் நாம் எவ்வாறு பகுக்கிறோம், நாம் என்றால் இந்த ஊழி நூலில் எவ்வாறு பகுப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், உணர்த்தல் மட்டுமே செய்யும் பொருட்கள் வேறு, உணர்த்தல் உணர்தல் ஆகிய இரண்டும் கொண்ட பொருட்கள் வேறு என்று பிரித்துக்கொள் என்று நமக்கு உணர்த்தப்பட்டது. உயிருள்ளவை உயிரற்றவை என்று பொத்தாம் பொதுவாக பிரித்து பார்க்காதே, அது ஆழமான செய்திகளை உனக்கு வழங்காது. புழு உயிருள்ளது என்பாய், காய்ந்த இலை உயிரற்றது என்பாய். இது பொருத்தமற்றது. இதிலிருந்து ஆழத்தை புரிந்து கொள்ள இயலாது. காய்ந்த இலையும் உணர்த்தல் தொழில் செய்கிறது, அது உணர்த்துகிறது, சூழலில் உள்ளவற்றுக்கு தன்னை உணர்த்துகிறது, தன்னுடைய இருத்தலை உணர்த்துகிறது. இங்கு காய்ந்த மரத்துண்டு இருக்கிறது என்பதை அந்த காய்ந்த மரத்துண்டு சூழலில் உள்ள கரையான்களுக்கு உணர்த்துகிறது. ஆகவே உயிர் உள்ளது உயிரற்றது என்று மனித அறிவின் வழி நின்று பகுத்து கொள்ளாதே என்ற வழிகாட்டல் நமக்கு வழங்கப்பட்டது. அதுவே மெய்யியல். அதை நாம் நூலில், இந்த ஊழி நூலில் பதிவு செய்திருக்கிறோம். நீங்கள் சீர்மை நிலையில் உயிருள்ளவை உயிரற்றவை என்பதை உணர்தலின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த பாடம், சீர்மை குறித்த ஒரு தொடக்க பாடம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். சீர்மையின் வேறு சில பாடங்களும் உள்ளன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாடங்களை இப்பொழுது கேட்டது போதாது. தனிமையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக உள்வாங்க வேண்டும். உள்வாங்கினால் உங்களுடைய சிந்தனையில் இது பதிவாகும். அது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும். நன்றி.